நம்ம என்னைக்காவது வண்டியில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபியூவல் டேங்கை ஃபில் பண்ணிட்டு போவோம். ஏன்? வண்டி ஃபியூவல் இல்லாமல் பாதி தூரத்தில் எங்கேயும் நின்றக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக. ஆனால் பல ஆயிரம் கிலோமீட்டர் மேலே பறக்கிற ராக்கெட்டோட ஃபியூவல் டேங்கை என்றைக்குமே ஃபுல் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை ஃபுல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ராக்கெட் நம்ம நினச்ச தூரத்துக்கு போகாது, இன்ஃபேக்ட் கொஞ்சம் முன்னாடியே நின்றுடும். அதனாலேயே என்றைக்குமே ராக்கெட்டோட ஃபியூவல் டேங்கை ஃபுல் பண்ண மாட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? அது எப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாகவே சொல்லித்தரோம். ஸோ இன்றைக்கி வீடியோ எதை பற்றி தான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தோட முதல் ராக்கெட்டை எதை யூஸ் பண்ணி பறக்க வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கன் பவுடரை யூஸ் பண்ணி, அதுவும் ஒரு சைனாக்காரன். இப்போவும் இதைத்தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா டெக்னாலஜி வளர வளர இதுவும் மாறிடுச்சு. முதல்ல ராக்கெட் எப்படி பறக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ராக்கெட் எப்படி பறக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதோ இந்த பலூன் எப்படி பறக்குதோ அதே மாதிரி தான். இப்போ இந்த பலூன் எப்படி பறந்துச்சோ அதே மாதிரி தான் ராக்கெட்டும் பறக்குது. பலூனோட இந்த பார்ட்டை பாருங்களேன், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? எஸ், ராக்கெட்டோட நாசலும் பலூனோட இந்த பார்ட்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இல்லை. இது பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, இதோட ஃபங்க்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே ஒரே பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் பறக்குது. அதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். இந்த பலூனை நல்லா ஊதுனதுக்கு அப்புறம் விட்டோம் அப்படின்னா இந்த பலூனுக்குள்ளே இருக்கிற எல்லா ஏருமே இந்த சின்ன ஹோல் வழியாக தான் வெளியில் வரணும். உள்ளே இருக்கிற ஹை ப்ரெஷர் ஏர் இந்த நாசல் வழியாக வெளியில் வரும்போது நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அதே மாதிரி தான் ராக்கெட்குள்ளே சாலிட் ஃபியூவலை நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை இக்னைட் பண்ணும்போது அந்த மொத்த ஃபயரும் சின்ன நாசல் வழியாக வெளியில் வந்து அதிகமான த்ரஸ்ட், அதாவது ராக்கெட்டை மேல் நோக்கி பறக்க வைக்கிற ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் கிடச்சி அவ்வளோ வெயிட்டையும் தூக்கிட்டு ராக்கெட் மேலே பறக்குது. பட் இதுலேயும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஃபியூவலை ஃபுல்லாக ஃபில் பண்ணி பறக்க வச்சதில் ராக்கெட் நல்லா பறந்துச்சு, ஆனால் த்ரஸ்ட் போதுமான அளவுக்கு கிடைக்கல. கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக பறந்து ஸ்பேஸுக்கு போகணும் அப்படின்னா அதிகமான ஃபியூவலை கம்மியான நேரத்தில் பர்ன் பண்ணால் தான் போதிய அளவு த்ரஸ்ட் கிடச்சி ஸ்பேஸுக்கு போக முடியும். பட் ஃபியூவலை ஃபுல்லாக ஃபில் பண்ணதில் அப்படி நடக்கல. இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க? நாசா இந்த காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளத்தை சிம்பிளான ஒரு சொல்யூஷன் வச்சு ஹேண்டில் பண்ணாங்க. ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ஓட்டை போட்டாங்க, ப்ராப்ளம் சால்வ். ஏன் தெரியுங்களா? எப்படி? ஹோலா. ஃபஸ்ட்டு நானும் அப்படி தான் நினச்சேன். எங்கே இவங்க ஹோல் போட்டாங்க அப்படின்னா ராக்கெட்டோட ஃபியூவலை ஃபில் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு ஹோல் போட்டாங்க. இதனால் போதிய த்ரஸ்ட் கிடச்சி ராக்கெட் நல்லாவே பறந்துச்சு. நம்ப முடியல. இது உண்மையான்னு தெரிஞ்சுக்க நாங்களே 2 ராக்கெட்டை செஞ்சு அதை பறக்க விட போகிறோம். ஸோ வாங்க பறக்க விடலாம். ராக்கெட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: பொட்டாசியம் நைட்ரேட், சுகர், பிவிசி பைப். இந்த பொட்டாசியம் நைட்ரேட்டை ஒரு 65 கிராம் எடுத்துக்கலாம். சுகரை ஒரு 35 கிராம் எடுத்து இது ரெண்டையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் பவுடர் ஆக்கியாச்சு. இந்த பொட்டாசியம் நைட்ரேட் தான் ஆக்சிடைசர், இந்த சுகர் தான் ராக்கெட்டை பறக்க வைக்க போகிற ஃபியூவல். நெருப்பு எரியணும்னா நமக்கு ஆக்சிஜன் தேவை. இந்த பொட்டாசியம் நைட்ரேட் எரியும் போது அதிலிருந்து நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். இந்த ஆக்சிஜனை யூஸ் பண்ணி தான் ஃபர்தராக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ பொட்டாசியம் நைட்ரேட்டையும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பைப்போட ஒரு எண்டில் மண்ணை போட்டு நல்லா அடைச்சிக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஃபியூவலை உள்ளே ஆட் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா கம்ப்ரெஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நிறைய த்ரஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இந்த பைப் ஃபுல்லாக ஃபியூவலை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ராக்கெட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ராக்கெட்டில் நம்ம திரி வைக்கிறதுக்காக லைட்டாக சின்ன ஹோல் போட்டுக்கலாம். இன்னொரு ராக்கெட்டில் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஹோல் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட தியரி படி லாஸ்ட் வர ஹோல் போட்ட இந்த ராக்கெட் தான் டக்குன்னு ஹைட்டாக பறக்கணும். வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஹோல் போட்ட ராக்கெட் தான் அதிக த்ரஸ்ட் கிடச்சி ஃபாஸ்ட்டாக ரொம்ப தூரம் பறந்துச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபியூவலை ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ராக்கெட்டோட பூஸ்டர்ஸில் ஃபியூவலை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். இதை இக்னைட் பண்ணும்போது இதோட சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக தான் இருக்கும். அதாவது நெருப்பும் ஃபியூவலும் கான்டாக்ட் பண்ணிக்கக்கூடிய ஏரியா கம்மியான அளவில் இருக்கும். சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருந்தால் ப்ரெஷரும் கம்மியாக தான் இருக்கும். நான் இக்னைட் பண்ணதுலேருந்து ஃபியூவல் ஃபுல்லாக எரிஞ்சு முடிகிற வரையும் அதிலேருந்து ப்ரெஷரும் த்ரஸ்ட்டும் கான்ஸ்டண்ட்டாக ஒரே அளவில் தான் இருக்கும். இந்த மெத்தடை நியூட்ரல் பர்னிங்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா நியூட்ரலாக பர்ன் ஆகிறதுனால ராக்கெட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட்லேயே தான் போகும். இப்போது ஃபியூவலை ஃபுல்லாக ஃபில் பண்ணி சென்டரில் மட்டும் கேப் விட்டுக்கலாம்.
இப்போது நெருப்பு கூட காண்டாக்ட் பண்ணுற ஃபியூவலோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும். நம்ம இக்னைட் பண்ணதும் இதோட சர்ஃபேஸ் ஏரியா மொத்தமாக பர்ன் ஆகும். இப்போ எரிய எரிய கிராஜுவலாக சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கிறதுனால ப்ரெஷரும் கிராஜுவலாக அதிகரிக்கும். அதனால் த்ரஸ்ட்டும் அதிகமாக கிடைக்கும். இந்த மெத்தடை ப்ரோக்ரெசிவ் பர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தடில் எல்லா ஃபியூவலும் ஈவனாக டக்குன்னு எரிஞ்சு முன்னை விட ராக்கெட்டுக்கு அதிக த்ரஸ்ட் கிடைக்கும். ஸோ ஷார்ட் டைமில் மேக்ஸிமம் ஃபியூவல் பர்ன் ஆகி டக்குன்னு லாங் டிஸ்டன்ஸுக்கு போகும். சர்க்கிள் ஷேப்பில் மட்டும் ஹோல் போட மாட்டாங்க. ஸ்டார் ஷேப், ஆங்கர் ஷேப், டாக் போன் ஷேப், ரெக்டாங்கிள் ஷேப்னு நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஷேப்பையுமே ஒவ்வொரு பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க. இப்படி பறக்கிற இந்த ராக்கெட்டில் இந்த மாதிரி 2 பூஸ்டர்ஸ் இருக்கும். இதில் தான் ராக்கெட்டோட ஃபியூவலை ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு பூஸ்டரும் ஒரு செகண்டுக்கு 5 டன் ஃபியூவலை பர்ன் பண்ணும். 2 நிமிஷத்தில் மொத்த ஃபியூவலும் பர்ன் ஆகி அது மெயின் ராக்கெட்டை அவுட்டர் ஸ்பேஸ்க்கே கொண்டு போயிடும். அப்புறம் இந்த பூஸ்டர்ஸ் மெயின் ராக்கெட்லேருந்து கலந்து பூமியை நோக்கி 40லேருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ஏதாவது ஓஷனில் விழுந்துடும். அதை திரும்ப கண்டுபிடிச்சி ரீயூஸ் பண்ணிப்பாங்க. இப்படி தான் ஃபியூவலை ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் கேப் விட்டு ஃபில் பண்ணுறதுனால ஃபியூவல் மிச்சமாகுது. அதனால் ராக்கெட்டோட வெயிட் கம்மியாகுது, காஸ்ட் கம்மியாகுது. ஃபைனலி ராக்கெட்டோட எஃபிஷியன்சி அதிகமாகுது. எல்லா காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளத்துக்கும் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, this is Rakesh signing off. டிக்கெட்டு கிடைச்சிருச்சு. ஹேட்ரே இருங்க. ஏன்னா அண்ணா இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்ல வெறும் 6 ஆம்ஸ் வரைக்கும் தான் தாங்கும். ஆனா நீங்க ஏற்கனவே 5 ஆம்ஸ் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இதுல ஹேர் ட்ரையரையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபியூஸ் போயிடும். கேமரா ஃபியூஸ் போயிடுமாம்ல? அப்பவே நான் சொன்னேன்ல ஃபியூஸ் போயிடும்ட்டு. இதை எடுத்து டைரக்டா பிளக்ல மாட்டி யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸை உங்கள் குழந்தைங்களும் பேசிக்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செஞ்சு பார்த்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா வர சண்டே சிட்டி சம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஆன்லைன் ஒர்க் ஷாப் நடக்கிறதுக்கு இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.